அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணுவேன், அதை பற்றி உங்களிடத்துல நான் உட்கார்ந்து பேசுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நடந்துகிட்டே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுதான் எங்களோட கிச்சன். ஸோ கிச்சனில் தான் நான் இருக்கேன். சாரி, என்னோடய ஃபிங்கர் பட்டதுனால அது அந்த இடத்துல ஸ்க்ரீனை மறைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, நானே ஃபோனை வச்சு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரல, அதுதான் இங்கே. ஸோ நினச்சதோடு ஒரு விஷயத்த முடிச்சிடலாமே. ஏன்னா எனக்கு இப்போலாம் கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோஸும் போகிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம டாபிக் உள்ளார வரலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்பை தான் நான் உங்கள் இடத்துல கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, செல்ஃப் மோட்டிவேஷன். அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்மளோட வாழ்க்கைக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறத விட ரிசல்ட் நாமளே ஊக்கம் அளிச்சுக்கும் போது நம்மளுக்கு அதிக பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாம் பொறுப்புள்ளவர்களாக உணர்ந்துட்டோம், ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் நம்ம இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இன்னொருத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறத விட நம்மளுக்கு நாமளே அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பர்டிகுலராக எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம எந்த மாதத்தில் இருக்கோம் அப்படின்னா, வி ஆர் இன் டிசம்பர் இல்லையா? டிசம்பர் மாதத்துக்குண்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிசம்பர் மாதம் தான். அந்த டிசம்பர் மாதத்துக்குன்னு உள்ள ஃபுட்டை பற்றி நான் பேச போகிறது இல்லை. இந்த டிசம்பர் மாதத்துக்குன்னு என்ன சொல்கிறது, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. வருஷத்தோட எண்டு டிசம்பர், புது வருஷத்தை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறது இல்லை. டிசம்பருக்குன்னு வேறு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. நம்ம கொஞ்சம் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். வெளியில் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, தெரியுதா? லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியில். ஸோ டிசம்பர் மாதத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குளிர் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஆமாம், குளிர் ரொம்ப ஸ்பெஷல். அதில் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போது வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், வெயில் அடிக்கும் போது ஹாஹூ அப்படின்ட்டு நம்ம அப்படியே படப்படுத்துக்கிட்டு வேர்த்து ஊற்றிக்கிட்டு வந்தாலும் நம்மளோட வேலைகளை செஞ்சிடுவோம். படப்படப்பு அன்னைக்கு உள்ள பொறுப்புகள் நம்மளுக்கு என்ன இருக்குது அதை நம்ம கரெக்டாக முடிச்சிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். வெயில் காலத்தில் என்ன ஒரு வேர்வையாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலைகளை நாம் முடிச்சிடுவோம். அப்பப்போ ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சுப்போம், இல்லை சில்லுன்னு ஐஸ் வாட்டரோ பச்சை தண்ணியோ குடிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம், ஃபேன் போடுவோம், ஏசி போடுவோம். அப்போ திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோ எரிச்சல் வரும் நம்மளுக்கு. ஆனால் வெயில் காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஜாஸ்தியாக நம்ம உழைப்போம். யோசித்து பாருங்கள், வெயில் காலத்தில் ஜாஸ்தி வேலை செய்யும் அந்த வேர்வையில் கூட. அதே மாதிரி மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டால் கூட என்ன பண்ணுவோம், வெளியே போகும்போது அந்த மழை அதில் நனைஞ்சால் கொஞ்சம் எரிச்சலாக ஆகும். ஆனாலும் மழை காலத்துலேயும் நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் இருப்போம். கொஞ்சம் வேண்டாம் வேலைகள் சொன்னலாம். ஆனால் அதே குளிர்காலம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஜாஸ்தி ஒரு சோம்பேறித்தனமாக நாம் உணர்வோம். சீரியஸ்லி ரொம்பவும் சோம்பேறித்தனமாக நாம் உணர்வோம். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி ஒன்று இருக்குது, அது சுரக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, பர்டிகுலராக நம்மளுடைய மூளையில், நம்மளோட பிரெயினில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி நம்மளுக்கு சுரக்கும். அது எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக
இரவு நேரத்தில், அதாவது அந்த சூரியன் இருக்குது இல்லையா, அதோடைய அந்த எக்ஸ்போஷர் இல்லாத நேரத்தில் அந்த இருட்டாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த மெலட்டோனின் வந்து ஜாஸ்தி சுரக்கும். அது சுரந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, இது உனக்கு தூங்குறதுக்கான நேரம், இது உனக்கு உன்னுடைய உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறத அது வந்து தெரியப்படுத்தும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மெலட்டோனின் உற்பத்தி ஆகிருச்சு, உடம்புல சுரந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும், நல்லாவே தூக்கம் வரும், ஒரு அசதி வரும், ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தோணும். கொஞ்சம் பாருங்கள், இது வெளியில் மழை பெய்யுறது தெரியுதா? ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மெலட்டோனின் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இரவு நேரத்தில் சுரக்குது, நம்மளோட தூக்கத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதாவது இருட்டாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறத அது வந்து தெரியப்படுத்துது. ஸோ நம்மளுக்கு தூக்கம், ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து வருது, அசதி இதெல்லாம் வருது. அப்போது அந்த நேரத்தில் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சி போகும். அதே மாதிரி தான் இப்போது குளிர்காலம் அப்படின்னு வரும்பொழுது அந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்போஷர், அந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது இல்லையா, அந்த வெளிச்சம், அது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூடு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சி போகும்பொழுது, அதாவது நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும்போது, நம்ம உடம்புல வந்து அந்த சூடோ வெளிச்சமோ படாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெலட்டின் அப்படிங்கிற வந்து சுரப்பி வந்து பிரெயினில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதை கட்டுப்படுத்த முடியாது, சூரிய ஒளியால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அதனால கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தால் மட்டும்தான் அது உடம்புல வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ மற்றபடி ஒரு இருண்ட இடத்துல இருக்கும்போது, வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரெயினில் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் வந்து சுரக்க தான் செய்யும். ஸோ அதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணும், தூக்க கலக்கமாக இருக்கும். ஃபிசிக்கலாக, அதாவது உடல் உழைப்போடு செய்யக்கூடிய எந்த வேலையும் நம்மளுக்கு வந்து செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டே இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடங்கி போயிடும். அப்போது அந்த சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு இந்த சீசனால் ஏற்படக்கூடிய அந்த அசதியை வந்து நம்ம களைஞ்சி தான் ஆகணும். நம்மளோட வேலை இல்லைன்னா, நம்மளுக்காக இப்போ நம்ம செய்யலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்போ நம்ம செய்ய தான் போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்படலாம் இல்லையா? ஸோ அந்த டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் போனால் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ காலம் பொன் போன்றது இல்லையா? ஸோ அந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட வேலைகளை நம்ம முடிச்சுட்டா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் குறையும். இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம லேடிஸே எடுத்துக்கோங்க, அன்னன்னைக்கு நம்மளுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்ம வசதியில் ஏதாவது போட்டு வச்சுட்டா என்றைக்குமே வராத கெஸ்ட்டு அன்னைக்குண்டு திடீர்னு வருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுதா. அப்புறம் நம்ம வீட்டை அப்படியே போட்டு வச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த நேரத்தில் எமர்ஜென்சியாக கடன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது தினமும் செய்கிற வேலை சுணங்குது. இந்த சோம்பேறித்தனத்தால் நிறைய காரியங்கள் கெட்டு போகுது, அதனால நிறைய அசௌகரியங்கள் நம்மளுக்கு வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோட்டிவேஷனாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எந்த சீசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லீவ் இல்லை ஒர்க்கிங் டே அப்படின்னா காலையில் அவங்க எழுந்திரிக்க அடம் பண்ணால் கூட அவங்க எப்படியாவது பேசிக்கொண்டு நம்ம எழுப்பிடுறோம், ஸ்கூலுக்கு கிளப்பிடுறோம். கொஞ்சம் நேரம் தான் அந்த ஒரு சோம்பேறித்தனத்தில் எழுந்திரிக்காமல் கண்ணை கசக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறோம் அப்படின்னு நம்மள்கிட்ட டைம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை அவசரப்படுத்துருவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் அம்மா, சீக்கிரம் சீக்கிரம் அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு நம்மளை அவசரப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை நம்ம குழந்தைங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு மோட்டிவேஷனாக சின்ன பிள்ளைங்ககிட்டேருந்து பெரியவங்களான நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் தாராளமாக. குளிர்காலத்தில் நாம் ரெஸ்ட் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த பிள்ளைங்க ஆனால் வெளியே எழுந்திருக்குது, நம்ம எழுப்புறோம், இஷ்டப்பட்டோ இல்லையோ எழுந்திருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க முகம் கழுவுறாங்க, குளிக்கிறாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு வேன் வருது கிளம்பி போயிடுறாங்க இல்லையா. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த பிள்ளைங்களோட பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸ்மேட்ஸோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, டீச்சர்ஸ் கிளாஸஸ் எடுத்து அதை அட்டென்ட் பண்ணுறாங்க, அன்னைக்குள்ள ஒர்க்கை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? என்ன சீசனாக இருந்தாலும் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்குன்னு லீவு வந்தால் தவிர்த்து வேறு ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக நம்ம லீவ் போடணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் போடுவோம். ஒர்க் பண்ணுறவங்க லீவ் போடலாம். அப்போது ஒரு நிறுவனத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் என்ன சோர்வாக இருந்தாலும், என்ன அசதியாக இருந்தாலும், என்ன சீசனாக இருந்தாலும் அதெல்லாம் களைஞ்சு போட்டுட்டு பிடிச்சதோ பிடிக்கலையோ கடகடன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ஒர்க்குக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது யார் ஜாஸ்தி அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களான நாம தான். நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம வீடு, நம்ம ஃபேமிலி, நம்ம வேலை, நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறா. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வேலைகளை பார்க்கலாமே அப்படின்னு நினைப்போம். வெரி குட். ரெஸ்ட்டு நம்மளுக்கு தேவை. உடல் போய் ஜாஸ்தி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்ட்டு தேவை. அதே சமயத்தில் சில சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய வேலையை ஒர்க்லோட சேர்த்து வச்சுட்டு ரொம்ப லேட்டாக அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சு கஷ்டப்படுறது, இல்லை மறுநாள் வரைக்கும் சில வேலைகளை பெண்டிங் வைக்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சௌகரியம் ஏற்பட தான் செய்யும். ஸோ மோட்டிவேஷனாக குழந்தைங்களே எடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைங்க கிளம்பி ஸ்கூல் போகிறாங்களே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வருவாங்க, அப்போது நாம் ரெஸ்ட்டாக இருக்கலாம். அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ நாமளும் ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு சில நேரம் தோணும், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போல்லாம் தோணுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு, பர்டிகுலராக இந்த வின்டர் சீசனில் தோணுது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அசதியில் சில வேலைகளை போட்டு வைக்கும் போது பின்னாடி அந்த வேலையெல்லாம் சேர்ந்து போய் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஸோ நான் ஒர்க் பண்ணுற காலத்தில் எப்படி இருந்தேன், அதாவது ஸ்கூலில் நான் ஆல்ரெடி என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருப்பேன், சேனல் இன்ட்ரடக்ஷனில். நான் ஒரு டீச்சராக இருந்தவன், இப்போ நான் பணியாற்றல். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் எப்படி இருந்தேன், காலையில் அந்த சுறுசுறுப்பே வேறு தான். அது ஒரு ஆசையோடு நம்ம கிளம்புறது. அந்த ஸ்கூல் போயிட்டா இவங்களுக்கு இந்தந்த கிளாஸ்க்கு இந்தந்த சப்ஜெக்டை இன்னைக்கு இந்தந்த லெசன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக முடிக்கணும். நம்மளை கேள்வி கேட்க நமக்கு மேலே சீனியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம், ப்ராப்பராக அதை ஒர்க் அப்படின்னு நினச்சி நம்ம வெளியிடத்துக்கு ஒர்க் பண்ண வந்திருக்கோம், இதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதை நம்ம அழகாக முடிச்சிடுவோம். நம்மளுக்கு இந்த அலட்சியம் எப்போ வருது அப்படின்னா நம்மளை யார் கேட்பா, நம்ம தான் ராணி அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன அலட்சியம் நம்மளுக்குள்ளார வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அசதி வரும்போது, ஸோ ஸ்கூலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்தந்த டைமுக்குள்ளார நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஒர்க்கை கரெக்டாக செய்வோம் இல்லையா. ரெஸ்ட்டு அந்த இன்டர்வல் டைமில் தான், அந்த பிரேக் டைத்தில் தான் ரெஸ்ட் இருக்கும். மற்றபடி ஒவ்வொன்றும் போர்ஷன்ஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், நடத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் டைமிங் வச்சு இந்த வேலையை இத்தனை மணிக்குள்ளார நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு நான் ஷெட்யூல் போட்டுக்க ஆரம்பித்தேன். மோட்டிவேஷனாக என்னோடய குழந்தைங்களே எடுத்துக்கிட்டேன். அவங்க எப்படி கிளம்புறாங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக கிளம்புறாங்க, எவ்வளோ இயர்லியராக வீட்டை விட்டு முதல்ல கிளம்புறதே பிள்ளைங்க தான் ஸ்கூலுக்கு இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஸோ ரொம்ப வெள்ளனையாக கிளம்புனது யார், குழந்தைங்க. அவங்கள விட நம்ம அவங்கள விட சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு உள்ள ஒர்க் அவங்கவுங்க முடிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன, படிக்கக்கூடியது அவங்களுடைய ஒர்க் இல்லையா, அது அவங்களோட ஒர்க்கு தான். படிப்பு என்பது அவங்களுடைய ஒர்க், அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க.
அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய நாம் மட்டும் எதுக்கு ரொம்ப ஒவ்வொன்றையும் லேட்டாக செய்யணும், டைமிங்க்கு அதை முடிக்கலாமே அப்படின்னு முடிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆகுது. எப்போதுமே எந்த ஒரு வேலையும் சேர்த்து வச்சு செய்யும் போது நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. உதாரணத்துக்கு இந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூலில் தினமும் நடத்துகிறத அப்பப்போ கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா மேக்ஸா அப்பப்போ போட்டு பார்த்தாங்க, அப்பப்போ படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது. தினமும் படிக்கும் போது படிச்சுக்கிட்டே வரும்போது எக்ஸாம் டயத்தில் அது ஒரு பெரிய ரிவிஷனாக தான் இருக்குமே வலிசி புதுசாக எதையும் மனப்பாடம் பண்ணுறதோ கற்றுக்கிறதோ இருக்காது. அதே சமயத்தில் படிப்பை எல்லாம் சேர்த்து வச்சு சில பிள்ளைங்க அலட்சியமாக இருப்பாங்க. அந்த எக்ஸாம் டயத்தில் அந்த ஒரு பயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கும் போது அவங்களால எல்லாத்தையும் படித்து கவர் பண்ணி முடிக்க முடியாது. பெருசாக ஒன்றும் மார்க்கும் ஸ்கோர் பண்ணவும் முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும். எதனால் அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுனால. ஸோ அதனால தான் சொல்கிறது, அவங்களுக்குன்னு பொறுப்புகள், வேலைகள், கடமைகள் இருக்குது இல்லையா, அது அப்பப்போ அந்தந்த டைமுக்கு முடித்தா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் போய் தூங்கிட்டேன், டக்குன்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகலாம், ஒரு சில வேலையை பெண்டிங் வச்சுட்டு நான் போகலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் செய்யலாம் அப்படிங்கும் போது படுத்தா தூக்கமே வராது. அது என்னோட நேச்சர். அந்த வேலை அப்படியே கிடக்குதுன்னு மண்டைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு படுத்தேன் அப்படின்னா சீரியஸாக நான் தூங்கிடுவேன். அப்போ ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். இப்போது இந்த சீசன்ஸ் அப்படின்லாம் இருக்கும்போது அது நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை ஒரு சோம்பேறியாக ஒரு லேசினஸை நம்மளுக்கு கொண்டு வருது. அப்படிங்கும் போது உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கோங்க. ஆனா பெண்ணா, சின்ன பிள்ளைங்களா பெரியவங்களா, வயதில் இளையவங்களா மூத்தவங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, வேலைகள் என்ன, அதை டைமுக்கு முடித்து பழகுங்க. இது ஒரு சின்ன விஷயம். சின்னதாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அசதி, சோம்பேறித்தனம் இதெல்லாம் நம்ம போக்குறதுங்கிறது சின்னதாக நம்மளுக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய ப்ராக்டிஸ். அப்போது பெருசாக லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும்னா இந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர்த்து இந்த மாதிரி குளிர் சீசனில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு அந்த லேசினஸ் போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் நடங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது கொஞ்சம் வார்ம் அப் பண்ணால் உடம்புல ஒரு சூடு வரும், ஒரு சோம்பேறித்தனம் போகும், ஒர்க்கை நல்லா நம்ம வேலைகளை நம்மளை ஒரு அலுப்பு இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இப்போது இந்த எக்ஸசைஸ் உடல் பயிற்சி அப்படிங்கும்போது எப்போதுமே செஞ்சுக்கிட்டு வந்தவங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளாம் திடீர்னு ஆரம்பித்தோம், கொஞ்ச நாள் செஞ்சோம், கொஞ்ச நாள் விட்டுட்டோம், மறுபடியும் கொஞ்ச நாள் செஞ்சோம், கொஞ்ச நாள் விட்டுட்டோம்டா, அதுவுமே நம்மளுக்கு சரியாக வராது, செட் ஆகாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம பண்ணுனா ஒன்றும் வேணாம். இப்போ நான் இருக்கேன், என் பிள்ளைங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் டக்குண்டு நான் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணினேன் அப்படின்னா சீரியஸாக அவங்க பார்த்துட்டா அப்படியே ஆச்சரியமாக தான் கேட்பாங்க, அம்மா என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு அப்படின்னு 1000 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கே சிரிப்பு வரும், ஒரு வெக்கமாக இருக்கும். பெஸ்ட் என்ன, நடக்கலாம். நடந்தால் யாருமே கேட்க போகிறது கிடையாது. புதுசாக வாக்கிங் கிளம்புனா கூட அதை கூட இந்த குட்டி பிள்ளைங்க கேட்பாங்க. ஸோ பெஸ்ட்டு நடைப்பயிற்சி, நடங்க. நல்ல ஃபிசிக்கலாக நம்ம வேலை செய்கிறதுக்கு, அதாவது நம்மளோட உடல்களை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அந்த உடல் வலி உழைப்பு இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது. ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு சேரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தால் கூட உங்களுக்கு அன்னைக்கு என்ன உடல் உழைப்பு கிடைத்தது என்று பாருங்க. அது ரொம்ப முக்கியம். வாக்கிங் இஸ் பெஸ்ட், ஆல்வேஸ் பெஸ்ட். சில பேர் சொல்கிறாங்க இந்த மாடி படிக்கலில் ஏறி இறங்குறேன் அப்படின்ட்டு, அது நல்லது அல்ல. வேணா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம நடக்கணும். மொதல் நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக நடக்கணும். அதுக்கப்புறம் தினமுமே நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த நடக்கிற அந்த டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். நடக்கிற தூரத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரணும். எதுவுமே ஒரு கிராஜுவலாக இருந்தால் பெருசாக நம்மளுக்கு பாதிக்காது. மாடி ஏறி இறங்குறது அப்படின்னா உங்களுக்கு இளைக்கும்.
அப்புறம் மூட்டு வலி வரும். இது வந்து ஒரு நல்ல சாய்ஸே கிடையாது. சில பேர் தெரியாமல் சொல்கிறாங்க நாங்கள் மாடிப்படி ஏறுறோம் இறங்குறோம். மாடிப்படி ஏறி இறங்குறது எக்ஸசைஸ் இல்லை. சில சூழ்நிலைகளில் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏறுறோம் இறங்குறோம். அது வந்து நான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் சாய்ஸ் என்ன, நடக்கிறது தான். யார் வேண்டாலும் வீட்டுக்குள்ளாரையே நம்ம இப்படி சுற்றி சுற்றி நடந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உஷ்ணம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டிங் வரும். அப்போ அந்த குளிர் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த குளிர்காலத்தில் மெயினாக சொன்னால் அந்த ஃபீலிங் எல்லாம் போய் அந்த லேசினஸ் போய் நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரதான் செய்யும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ நாமளே மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் வேண்டும். எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் நம்மளோட ஒர்க் என்னவோ அதை நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா சீரியஸ்லி நம்புங்க, நம்மளோட பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கும். சின்னதாக அந்த வீட்டில் வரும் இல்லையா பிரச்சனைகள், அது வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு டக்குன்னு நம்ம ஒரு துவைக்கக்கூடிய துணியை வந்து போட்டு வச்சிட்டோம், காலையில் அது ஒன்றும் வேணாம், ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு உள்ள ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களோட யூனிஃபார்மே இருக்கட்டும், எப்போதும் செய்கிற வேலை அன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த டைமுக்கு அந்தந்த டைமுக்கு உள்ள வேலையை தான் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம். நம்ம இன்றைக்கி மறந்த வேலையை விட்ட வேலையை மறந்துடுவோம். ஸோ அப்போ மறுநாள் யூனிஃபார்ம் இல்லை, காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு உள்ள ட்ரெஸ் இல்லை, அந்த இடம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மாதிரி இந்த பசியோடு வருவாங்க பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பசியோடு வருவாங்க. சாப்பாடு ரெடியாக இருக்கணும். நம்ம எப்போதும் டைமிங்க்கு செய்வோம். நம்ம அழுப்பு எடுத்து போய் கொஞ்சம் லேட் ஆகிட்டா அந்த இடத்துல கொஞ்சம் சுடுதண்ணி மாதிரி தான் பிள்ளைங்க கத்திட்டு இருப்பாங்க, பசிக்குது பசிக்குது பசிக்குது, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஒரு படபடப்பு வரும். எதுக்கு இதெல்லாம்? ஆனால் யூஸ்வலாக இதெல்லாம் ஃபேமிலிஸில் நடக்கிறது தான். என்ன அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக வச்சுப்போம், அவ்வளோதான். சின்ன விஷயத்தில் கூட இந்த ஒரு லேசினஸ் நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா அது பல விஷயங்களில் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். என்னோட பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறது, எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, உள்ளே வந்து வீட்டை பாத்தத்தோடைய டக்குன்னு என் 2 பசங்களுமே டக்குன்னு பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் அப்படிம்பாங்க, ஆமாவா சூப்பர் அப்படிம்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாஷா அல்லாஹ் எனக்கு வந்து தினமும் கிடைக்கணும்னு நான் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆசைப்படுவேன். அது எதனால் சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து அந்த க்ளீனாக இருக்கிறது, அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கிறது. இவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடைய டக்குன்னு அவங்களுக்கு வந்து இடம் க்ளீனாக இருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் இதே எங்கள் ஹஸ்பண்ட் வந்தாலும் அவருமே அது பார்த்ததோட அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். இடம் நீட்டாக இருந்தால், அவங்க வரும்போது ஃபுட்டு ரெடியாக இருந்தால், அவங்களோட எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் முடக்கி போடுறது நம்மளுடைய அந்த ஒரு லேசினஸ் தான். அது பெரும்பாலும் இந்த மாதிரி சீசனில் வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டு தான். மனசுக்குள்ளார ஒரு தீர்மானம், இந்த டைமுக்கு நம்மள எதுவுமே டிலே ஆகக்கூடாது, இந்த டைமுக்கு வந்து நாம் நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக செய்யணும், அவ்வளவுதான். ஸோ உடம்பு வந்து குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா வாக்கிங் தான் பெஸ்ட். படுத்து தூங்கிட்டு இருந்தால் நம்ம வேலை கெட்டு போகிறதும் இல்லாமல் நம்மளோட உடலை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம தனியாக போய் ஒரு ஜாகிங்கோ இல்லை சைக்கிள் மிதிச்சுட்டு வெளியில் போகிறதோ எக்ஸசைஸோ தேவையில்லை. ஆனால் வாக்கிங் மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உடல் உழைப்பே நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல சும்மா அவங்கள விட நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாகும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? அதுக்காண்டியே நம்ம எப்போதுமே ஆக்டிவாக இருக்கணும். நம்மளை நம்ம பார்த்துக்கிறோம். எதுக்காக பார்த்துக்கிறோம்? நாம் யாரெல்லாம் பார்த்துக்கணுமோ அவங்களுக்காக நாம் நம்மளை பார்த்துக்கிறோம். புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணல இல்லை? ஸோ நம்ம சில பேருக்காக உழைக்கிறோம். உழைப்பு பலவிதமாக இருக்குது. அவங்கள பார்த்துக்கணும், அதனால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அதனால் நாம் அதுக்கு
உழைக்கணும், அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். நம்மளை சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, அடுத்தவரை கவனிக்கக்கூடிய கவனிப்பாக இருந்தாலும் சரி, எதுக்குமே அந்த சுறுசுறுப்பு தான் நம்மளுக்கான சாவி. அந்த சுறுசுறுப்பை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு விடாதீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் யாராவது நம்மளோட சேனலை வந்து பார்க்காம இருந்தீங்க, அதாவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.